நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்தி நிகழ்ச்சியை வழங்குவது சுகிதா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இலங்கைக்கு செல்வது குறித்து மிகப்பெரிய அளவில் இங்கு எதிர்ப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சி இரண்டு கட்சிகளும் முன்வைத்திருக்கின்றன. கடந்த காலங்களில் இதுபோன்று நடிகர்கள், இசையமைப்பாளர்கள் பல்வேறு காலகட்டங்களில் இலங்கைக்கு, குறிப்பாக 2009 உச்சக்கட்ட போரிற்கு பிறகு சென்ற பல பேருக்கு இதே போன்ற எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. அதை மீறி சென்றவர்கள் உண்டு. சிலர் திரைப்பட சங்கம், அதாவது தென்னிந்திய திரைப்பட சங்கமே அவர்களை செல்லக்கூடாது என்றும், சிலர் சென்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், மன்னிப்பு கோர வேண்டும் என்றெல்லாம் கடந்த காலங்களில் கூறப்பட்ட வரலாறுகள் எல்லாம் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இலங்கைக்கு சென்று அங்கு வடக்கு மாகாண பகுதிகளில், குறிப்பாக ஏற்கனவே போரில் மிகப்பெரிய அளவில் இன்னலுக்கு ஆளான அந்த மக்களுக்கு நலத்திட்டங்கள் 150, ஒரு தொண்டு நிறுவனம் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 150 வீடுகளை, அவர்களுக்கான அந்த சாவியை வழங்குவதற்கான நலத்திட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். ஒரு பக்கம் இலங்கையை மையமாக கொண்டு இயங்கக்கூடிய தயாரிப்பு நிறுவனத்தில் அவருடைய அடுத்த படம் வருகிறது என்பதும் இந்த நேரத்தில் விமர்சனத்திற்கும் விவாதத்திற்கும் உட்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அவருடைய இலங்கை பயணமானது அரசியல் மையம் கொண்ட பயணமா அல்லது தொழில் சார்ந்த பயணமா என்ற கேள்வி ஒருபுறம் இருக்க, எத்தகைய பயணமாயினும் அதற்கு செல்லக்கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தொல் திருமாவளவன் அவர்கள் மிகப்பெரிய அளவில் அதற்கு எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார். இது குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்கலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து அவர்களுடைய துணை பொதுச் செயலாளர் ஆலூர் ஷானவாஸ் நம்முடன் இருக்கிறார். வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்கலாம். வணக்கம். ரஜினிகாந்துடைய இந்த பயணத்தை எதிர்ப்பதற்கான காரணம் என்ன? நீங்க இன்றைக்கு சர்வதேச சமூகத்திடம் இலங்கை அம்பலப்பட்டு நிற்கிறது. ஐநாவில் தீர்மானம் வந்தபோது கூட பல்வேறு நாடுகள் இலங்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட நாடுகள் இலங்கையை கண்டித்திருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழலில் இலங்கை இன்றைக்கு தன்னுடைய குற்றத்தை மறைப்பதற்கு பல்வேறு போர்வைகளை போர்த்தி கொள்ள துடிக்கிறது. குற்றத்தை திருத்திக் கொள்வதற்கோ குற்றத்தை ஒப்புக்கொள்வதற்கோ இலங்கை முன்வரவில்லை. மாறாக நாங்கள் குற்றமே இழைக்கவில்லை என்று ஒரு பக்கம் சொல்கிறது. அப்படியே ஏதாவது குற்றம் நேர்ந்திருந்தால் அதை நாங்களே விசாரித்து கொள்வோம் என்றும் சொல்கிறது. கிட்டத்தட்ட இன்றைக்கு இனப்படுகொலை நடந்து முடிந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இப்படிப்பட்ட நிலையிலும் கூட அவர்கள் இன்னும் எங்களுக்கு விசாரிப்பதற்கு அவகாசம் வேண்டும் என்று கேட்டு வாங்கியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இலங்கை அரசை சர்வதேச சமூகத்திடம் அம்பலப்படுத்துவதற்காக உலகத் தமிழர்கள், மனித உரிமை ஆர்வலர்கள் போராடி கொண்டிருக்கிற இந்த வேளையில் இலங்கை அரசினுடைய குற்றத்தை மறைப்பதற்கான ஒரு உபாயமாக, ஒரு கருவியாகத்தான் இது போன்ற நிகழ்ச்சிகள் அமையும். அந்த நிகழ்ச்சியில் போய் நம்முடைய திரைக்கலைஞர், நம்முடைய மதிப்புக்குரியவர் ரஜினிகாந்த் அவர்கள் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்று நாம் கவலையோடு அதை பார்க்கிறோம். அவர் போகக்கூடாது என்பது நீங்கள் குறிப்பிட்டது ஒரு அரசியல் பயணமாக இருந்தால் அதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகளை நாம் இதனால் அடுத்தடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் இருக்குது. இது இலங்கையில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அநீதியை விளைவிக்கும் அப்படின்னா அதற்கு எதிர்ப்பதற்கான ஒரு வலுவான காரணமாக அதை பார்க்கலாம். இவர் போவது ஒரு நலத்திட்ட உதவி செய்ய போகிறார். இதன் மூலம் ஒரு மிகப்பெரிய அளவில் கவனம் ஈர்க்கப்படலாம். அந்த மக்கள் மீதான ஒரு கவனம் பன்னாட்டு சமூகத்தின் மீதே வருவதற்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்கிறது இல்லையா? இந்த சூழ்நிலையில இலங்கைக்கே செல்லக்கூடாது என்று எதிர்ப்பதற்கான இன்னொரு பக்கம் அரசியல் நடவடிக்கைகள் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இங்கு இருக்கக்கூடியவர்கள், முக்கியமான இந்தியாவுடைய தொழிலதிபர்கள்லாம் அங்க தொழில் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் எதிர்க்காமல் நடிகர் நடிகைகள் செல்லும் போது மட்டும் ஏன் எதிர்ப்பதற்கான காரணம் என்ன? ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு படப்பிடிப்புக்காக செல்கிறார், அல்லது அவருடைய ஒரு சிகிச்சைக்காக செல்கிறார், அல்லது அவருடைய தனிப்பட்ட ஒரு சுற்றுலாவுக்காக செல்கிறார் என்றால் அதை நாம் எதிர்க்கப் போவதில்லை. அதை எதிர்க்கவும் முடியாது, கூடாது. ஆனால் இது முற்றிலும் வேறு. இது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது என்கிற ஒரு பொருள் இதில் வருகிறது. நீங்களே சொன்னீர்கள், பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள், வீட்டை இழந்திருக்கிற மக்கள், அவர்களுக்கு வீடு கட்டி தருவது தானே நல்ல விஷயம்தானே என்று ஒரு கேள்வி இருக்கிறது, நியாயமான கேள்வி. அந்த நல்லெண்ணம் தான் ரஜினிக்கும் இருக்கிறது. ரஜினியினுடைய நோக்கத்தையோ அவர்களுடைய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற ஆர்வத்தையோ நாம் கேள்வி எழுப்பவில்லை. இதை வைத்துக்கொண்டு, ரஜினிகாந்த் அவர்களிடம் இருக்கிற இந்த நல்லெண்ணத்தை வைத்துக்கொண்டு இலங்கை அரசு இதை எப்படி வெளிப்படுத்தும், அது உலக சமூகத்தின் பார்வையில் எப்படி சென்று சேரும்,
அது எந்த அளவுக்கு இந்த பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை பாதிக்கும் என்கிற கோணத்திலிருந்து இதை நாம் பார்க்கிறோம். அதாவது இன்றைக்கு இலங்கை முழுக்க இராணுவமயமாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 3 நபருக்கு 4 நபருக்கு ஒரு இராணுவ வீரன் என்கிற அளவுக்கு இராணுவத்தை குவித்து வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு போர் சூழல் இல்லை என்று இலங்கை ஒப்புக்கொள்கிறது. புலிகளை ஒடுக்கிவிட்டோம் என்று இலங்கை அறிவிக்கிறது. பழைய மாதிரியான இலங்கை இப்போது இல்லை, முற்றிலும் வளர்ச்சியை நோக்கி இலங்கையாக இது வந்துவிட்டது என்றும் இலங்கை உலக சமூகத்திடம் பிரகடனம் செய்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் போர்ச்சூழல் சண்டை நடந்து கொண்டிருந்த நேரத்தில் கூட 30,000 என்கிற அளவில் அவர்களுடைய இராணுவ எண்ணிக்கை இருந்தது. ஆனால் இன்றைக்கு 4.5 லட்சம் இராணுவத்தினுடைய எண்ணிக்கை என்று இலங்கை இராணுவம் ஒப்புக்கொள்கிறது. அப்படி என்றால் போர்ச்சூழல் இருந்தபோதே இவ்வளவு இராணுவம் இல்லை, ஆனால் இப்போது போர்ச்சூழல் இல்லாத நேரத்தில் இவ்வளவு இராணுவத்தை ஏன் குவித்து வைத்திருக்கிறார்கள் என்றால் இன்றைக்கு இராணுவம்தான் அங்கே முழுக்க ஆள்கிறது. நீங்கள் ஆளுநரை போட்டிருக்கிறார்கள். யார் என்றால் இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றவர்களை எல்லாம் அதிகாரிகளை எல்லாம் கொண்டு போய் ஆளுநராக போட்டு வைத்திருக்கிறார்கள். ஆளுநருக்கு இங்கே இருக்கிற ஆளுநரை போல அங்கே இருக்கிற ஆளுநருக்கு மிகுந்த அதிகாரம் உள்ள பதவி. முழுக்க 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 இராணுவம் கட்டுப்படுத்துகிறது. யார் இங்கிருந்து நகர வேண்டும், யார் எங்கே போக வேண்டும், யார் போகக்கூடாது, அனைத்தையும் இராணுவம் கண்காணிக்கிறது. இராணுவம் தான் குடியிருக்கிறது தமிழர் நிலத்தில். இராணுவம் அங்கிருந்து அகலவில்லை. தமிழர்கள் தங்களுடைய நிலத்திற்கு மீண்டும் திரும்பவில்லை. 150 வீடுகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். லட்சக்கணக்கான மக்கள் சொந்த மண்ணை இழந்து, நிலத்தை இழந்து அகதிகளாக குடியிருப்பில் வாழ்கிறார்கள், முகாம்களில் வாழ்கிறார்கள். லட்சக்கணக்கான பேர். அப்போ லட்சக்கணக்கான மக்களுக்கு நாம் நீதி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். லட்சக்கணக்கான மக்களுக்கு நாம் நிவாரணம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். லட்சக்கணக்கான மக்களை கொன்றொழித்த, லட்சக்கணக்கான மக்களை அகதி முகாம்களில் தங்க வைத்திருக்கிற இலங்கை இராணுவத்திற்கு என்ன தண்டனை என்று நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த விவாதம் இன்றைக்கு உலக சமூகத்திடம் மேலோங்கி இருக்கும்போது 150 பேருக்கு நாங்கள் வீடு கொடுக்கிறோம், அதற்கு ஒரு உச்ச நட்சத்திரத்தை அழைத்து ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியை நடத்துகிறோம் என்று போனால் அது இந்த மைய பிரச்சனையை ஒரு சுருங்கி போக செய்யக்கூடிய அபாயத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் என்பதனால் பதறுகிறோம். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நேற்று முன்தினம் ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் ராதாகிருஷ்ணன் இடைத்தேர்தலுக்கு யாருக்குமே ஆதரவு இல்லை அப்படிங்கிறத சொன்னார். ஒரே ஒரு தொகுதி இடைத்தேர்தலில் கூட சொந்த மண்ணில் தமிழ்நாட்டில், இன்னும் சொல்லப்போனால் தலைநகர் சென்னையில் இருக்கிற ஒரு தொகுதியில் நடக்கிற இடைத்தேர்தலில் அவர் தன்னுடைய ஆதரவு எல்லாரும் எனக்கு தேவை, எந்த அரசியல் கட்சிக்கும் என்னுடைய ஒரு கட்சிக்குன்னு என்னோடதை சொல்ல மாட்டேங்கிற அளவுக்கு யோசிக்கக்கூடிய அவர் சர்வதேச அளவில் மிகப்பெரிய அழுத்தம் இலங்கைக்கு இருக்கும் பொழுதும் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதெல்லாம் கணக்கில் கொண்டு எல்லாத்தையும் யோசிச்சிருப்பார். அதெல்லாம் யோசிச்சு தானே இந்த முடிவை எடுத்திருப்பாங்க இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது இது ஒரு நலத்திட்ட உதவிங்கிற அடிப்படையில் தானே போறாரு. அதையே நாம மாற்று விமர்சனமா பார்க்கணும். ரொம்ப சரியான ஒரு கேள்வி, அருமையான கேள்வி கேட்டீங்க. அதாவது ஒரு இடைத்தேர்தலில் ஒருவர் நிற்கிறார், அவர் போய் மரியாதை நிமித்தமாக ரஜினிகாந்த் அவர்களை சந்திக்கிறார். சந்தித்து விட்டு ரஜினிகாந்த் அவர்களோடு எடுத்த புகைப்படத்தை அவர் எப்படி வெளிப்படுத்தினார் என்பது இங்கே கவனிக்கத்தக்கது. அதை ரஜினிகாந்த் அவர்கள் ஏதோ இந்த வேட்பாளருக்கு ஆதரவு கொடுத்தது போன்ற ஒரு தோற்றத்தை அந்த வேட்பாளர் ஏற்படுத்தினார். அதாவது ரஜினிகாந்த் நல்லெண்ண அடிப்படையில் தன் வீட்டுக்கு தேடி வருபவரை வாருங்கள் சந்தித்து விட்டு போவுங்கள் என்று ரஜினிகாந்த் நல்லெண்ண அடிப்படையில் செய்த ஒரு செயல் அவருடைய கண் முன்னாலேயே, அவர் வாழக்கூடிய இந்த சென்னை நகரத்திலேயே மிஸ்யூஸ் பண்ணப்படுகிறது. அவருடைய பெயர் தவறாக பயன்படுத்தப்படுகிறது. இன்னொரு சக்திக்கு அவர்களுடைய நன்மைக்காக அது திரிக்கப்படுகிறது. ஒரு வேட்பாளர் செய்வதையே பார்க்கிறோம். இதை ஒரு இலங்கை நாடு செய்யாதா? இலங்கை நாட்டுக்கு இன்றைக்கு தன்னுடைய நலனுக்காக ரஜினிகாந்தை மிஸ்யூஸ் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. ரஜினிகாந்த் போன்ற தமிழ்நாட்டினுடைய தமிழர்களுடைய மதிப்பு மிகுந்த ஒரு உச்ச நட்சத்திரத்தை இப்படி பயன்படுத்துவதன் மூலம் உலக சமூகத்திடம் அவர்கள் என்ன செய்தி சொல்வார்கள்? இங்கே எல்லாம் இயல்பாக இருக்கிறது, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் நிவாரணம் கொடுத்து கொண்டிருக்கிறோம், இதோ ரஜினிகாந்த் அவர்களே தொடங்கி வைத்திருக்கிறார் பாருங்கள் என்று உலக சமூகத்திடம் அவர்கள் ஆவணங்கள் சமர்ப்பிப்பதற்கு இதை வாய்ப்பாக பயன்படுத்துவார்கள். ரஜினிகாந்த் அவர்களுடைய பயணத்தை, ரஜினிகாந்த் அவர்களுடைய பங்கேற்பை தவறாக பயன்படுத்துவார்கள், மிஸ்யூஸ் பண்ணுவார்கள். இங்கே ஒரு வேட்பாளர் செய்கிறார், ஒரு கட்சி செய்கிறது, மலிவான விளம்பரம் தேடுகிறது. இந்த மலிவான விளம்பரத்தை இலங்கை அரசு தேடினால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கிற தமிழர்களுக்கு இன்னும் பெரிய பின்னடைவாக அது போய் முடியும். 150 பேருக்கு நன்மை வேண்டுமா, லட்சக்கணக்கான மக்களுக்கு நன்மை வேண்டுமா என்று நாம் ஒப்பிட்டு பார்த்தால் அந்த லட்சக்கணக்கான மக்களின் நன்மைக்கு முன்னால் இந்த 150 பேருக்கு கிடைக்கிற வீடுகள் கிடைக்காமல் கூட போகட்டும், பிரச்சனையே கிடையாது. ஆனால் லட்சக்கணக்கான தமிழர்களுடைய நீதி முக்கியம். அதற்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம், உலக சமூகத்திடம் மன்றாடி கொண்டிருக்கிறோம். உலக தமிழர்கள் இன்றைக்கு இந்த விவாதத்தை உலக அளவில் கிளப்பி இருக்கிறார்கள் என்றால் அது சாதாரணமாக நடந்ததல்ல. சேனல் 4 வெளியிட்ட ஆவணங்கள் ஒவ்வொன்றையும் சேகரித்து 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 நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டிருக்கிறோம்.
இந்த நேரத்தில் அப்படியே அதை பின்னுக்கு தள்ளுவது போல இந்த பயணம் அமைந்து விடக்கூடாது. ரஜினிகாந்தோட பயணத்தை விட ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டியது இந்த 2 ஆண்டுகள் அவகாசம் நீட்டிச்சிருக்க கூடாது அப்படிங்கிறது தான். அதற்கு இந்தியா என்ன நிலைப்பாடு? இப்ப நீட்டிச்சிட்டாங்க 2 ஆண்டுகள் அந்த விசாரணை, இலங்கை இனப்படுகொலை குறித்த விசாரணையை சர்வதேச நாடுகள் கொண்டு விசாரிப்பதற்காக அவர்கள் அதை தாமதப்படுத்துவதற்காகவே வெளிநாட்டிலிருந்து யாரையும் உள்ளே அனுமதிக்க கூடாதுன்னு இலங்கை நாங்களே விசாரணை நடத்திக்கிறோம்னு சொல்றதுக்கு ஒரு விசாரணையை அறிக்கை தாக்கல் செய்ய 2 ஆண்டுகள் தாமதப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமானது ஐநாவில் அந்த மனித உரிமை விவாதத்தில் நடைபெற்று அதுல அவர்கள் அந்த தீர்மானத்தில் வெற்றியும் கண்டிருக்கிறார்கள். 2 ஆண்டுகள் இப்பொழுது நீட்டிக்கப்பட்டது. அதற்கான அழுத்தம், அதற்கு தமிழகத்தில் எப்படியான அழுத்தம் கொடுக்கப்பட்டது, இந்தியா எப்படியான அழுத்தம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது இப்ப ரஜினி மீதான இந்த ஒரு அழுத்தம் எவ்வளவு வேகமாக இந்த பக்கம் இருந்து வருதோ அதை விட கூடுதலா வந்திருக்கணும் இல்லையா? இல்லை, அதுதான் நீங்க இதையும் நாங்கள் கேள்வி எழுப்பினோம். கடந்த ஒரு வாரமாக அதற்கு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். ரஜினிகாந்த் போகக்கூடாது என்று ஆர்ப்பாட்டம் நடத்தவில்லை. ஆனால் ஐநா தீர்மானத்தை வலியுறுத்தி இலங்கைக்கு அவகாசம் கொடுக்கக்கூடாது என்று சொல்லி ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். ஆனால் அது விவாத பொருள் ஆகவில்லை. ரஜினிகாந்த் போகக்கூடாது என்று தலைவர் ஒரு வேண்டுகோள் தான் வைத்தார். ரஜினி என்னுடைய நண்பர், அவர் போகக்கூடாது, அவருடைய நலன் கருதி இதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னார். ஆனால் அது பற்றி பரவுகிறது. அது பிரச்சனையை ஊடகங்கள் எப்படி கையாளுகிறார்கள் என்பது குறித்து தான் அதை நான் பார்க்க வேண்டும். தவிர எங்கள் குற்றம் அல்ல. நாங்கள் பிரச்சனையை பேசிக் கொண்டுதான் இருக்கிறோம். ஊடகங்கள் விவாதங்கள் நடத்தின என்பதையும் பார்க்கணும். அதுதான் நான் ஒப்பிட்டு சொல்றேன். அது ஒரு உச்ச நட்சத்திரத்தின் மீதான ஒரு ஃபோக்கஸ் என்பது அதற்குள் அடங்கி இருக்கிறது. அதனால தான் சொல்றேன். அப்ப ரஜினிகாந்த் அவர்களை வேண்டுகோள் விடுப்பதே இவ்வளவு சலனமாகிறது என்றால் ரஜினிகாந்த் அவர்கள் அங்கே போய் நிகழ்ச்சியில் பங்கேற்றால் அது அவர்களுக்கு எவ்வளவு பெரிய நன்மையாக முடியும், அது எவ்வளவு பெரிய வெளிச்சத்தில் இலங்கையை கொண்டு விடும், இலங்கைக்கு அது எவ்வளவு பெரிய வாய்ப்பை சர்வதேச சமூகத்திடம் ஏற்படுத்தி கொடுக்கும். இதையெல்லாம் நாம பதற்றமா பார்க்கிறோம். இது ரொம்ப ஆபத்தானது. நம்முடைய முயற்சிகளுக்கு பெரிய பின்னடைவாக அமைந்துவிடும். தொடர்ந்து நாம பேசலாம். தற்போது நம்முடன் இணைப்பில் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். அவர் இந்த ரஜினியுடைய இலங்கை பயணத்தம் குறித்து என்ன கருத்து சொல்கிறார் என்று கேட்கலாம். வணக்கம் சார், உங்களுடைய கருத்து என்ன ரஜினியுடைய இந்த நலத்திட்ட உதவிக்காக இலங்கை பயணம் செல்வது குறித்து? அதாவது ஈழத்தமிழர்களின் சுய நிர்ணய உரிமை என்பது வேறு, அவர்களின் வாழ்வாதாரம் என்பது வேறு. ரஜினிகாந்தின் இந்த பயணத்தால் இலங்கை தமிழர்களின் வாழ்வாதாரத்திற்கு உலகமெங்கும் வியாபித்திருக்கும் ஈழத்தமிழர்கள் மற்றும் இந்தியாவில் உள்ளவர்களும் பலரும் பல நாடுகளும் லைகா மொபைல்ஸ் போல் உதவுவதற்கான ஒரு வாய்ப்புகள் அதில் ஏற்படுவதற்கு இருக்கிறது. மேலும் ரஜினிகாந்தை பொறுத்தவரையில் அவர் நினைத்திருந்தால் ஒரு விளம்பர படத்தில் அந்த நேரத்தில் நடித்திருந்தால் கூட ஷாருக் கான், அமீர் கானை விட அதிக அளவுக்கு இந்தியாவில் இன்று சம்பாதிக்க முடியும். அந்த நேரத்தை ஈழத்தமிழர்களின் நலனுக்காக அவர்களுக்கு இதுபோல் மேலும் பல உதவிகள் வர வேண்டும் என்பதற்காக அவர் செலவிட்டால் அது நாம் பாராட்டத்தக்கதாகும். மேலும் விடுதலை சிறுத்தைகள் ரஜினியிடம் இது ஒரு அன்பு வேண்டுகோளை விட்டிருக்கிறார்கள் என்றாலும் கூட ரஜினியை புதிய பார்வையில் விடுதலை சிறுத்தைகள் நோக்க வேண்டும். இந்தியாவில் எந்த ஒரு சூப்பர் ஸ்டாரும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு பாத்திரத்தை அவர் கடைசியாக நடந்த கபாலி படத்தில் ஏற்றார். ஒரு தலித் எம்பவர்மெண்ட்டுக்காகவும் ஒரு அம்பேத்கரியத்திற்காகவும் முழுமையாக நின்றார். வேறு எந்த ஒரு சூப்பர் ஸ்டாரிடம் இதை நாம் எதிர்பார்க்க முடியாது. இதனால் அவரது பலமையான ஆதரவாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்ப்பை சம்பாதித்தார். அதை கூட பொருட்படுத்தாமல் மீண்டும் மார்க்கெட் வலிமையும் திறமையும் உள்ள அந்த இயக்குனருக்கே தனது கபாலி 2வில் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது ரஜினிகாந்த் இதை செய்வது ஈழத்தமிழர் மக்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு நன்மை பயக்கும் என்பதுதான் உண்மை. ஈழத்தமிழரின் சுயநிர்ணய உரிமை சம்பந்தமாக ரஜினி எதுவும் கருத்து இருக்காது என்று தெரிகிறது. மேலும் இதை 2.0 படத்தின் விளம்பரத்திற்காக என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அவர்கள் உதவுகிறார்கள் என்பதை நாம் மறுக்க முடியாது. இதையும் சுயநிர்ணய உரிமையையும் போட்டு குழப்புவது தேவையற்றது என்பது அவர் என்ன சொல்கிறார் என்றால் இந்த நலத்திட்ட உதவிகளை மறுக்கவில்லை ஷானவாஸ் தரப்பிலோ இல்லது இதை எதிர்க்கக்கூடிய அல்லது வேல்முருகன் அவர்களோ யாருமே இந்த நலத்திட்ட உதவிகளை அவர்கள் மறுக்கவில்லை. ஆனால் 150 பேருக்காக பல லட்சம் பேருடைய வாழ்வுரிமை மறுக்கப்பட விடக்கூடாது என்ற ஒரு அபாய இடத்திலிருந்து அவர் அந்த கருத்தை பதிவு செய்யறதா சொல்றாரு. இதுல நீங்க இதுல ரஜினி போகலன்னா ஷாருக் கானை கூப்பிட்டா ஷாருக் கான் போவாரு, இல்லது அமீர் கானை கூப்பிட்டா அமீர் கான் போவாரு. லைகா மொபைல் சுபாஸ்கரன் ஈழத்தமிழர்களின் இன்னைக்கு நீங்க சொல்ல போனா அங்க அதிகாரத்தோட ஒப்பிட்டு வாழ்வர்கள் அங்கு வாழ்கிறார்கள். மற்றபடி வலிமை உள்ளவர்கள் அங்கே விட்டு வெளியேறிவிட்டார்கள். மிகவும் நலிந்த நிலையில் இருப்பவர்கள் தான் அங்கு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மிகவும் நலிந்த நிலையில் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக போராடும் மக்களுக்கு ஒரு சிறு உதவி என்பதை சுபாஸ்கரன் செய்கிறார். அதற்கு ரஜினியும் தனது நேரத்தை அதற்கு ஒதுக்கி கொடுக்கிறார். இதில் நான் தவறு இருப்பதாக கருதவில்லை. இதற்கும் ஈழத்தமிழரின் சுயநிர்ணய உரிமை போராட்டத்திற்கும் என்ற தொடர்பு இருப்பதாகவும் நான் கருதவில்லை.
நீங்க தொடர்ந்து நீண்ட நாட்களாக அரசியல் பார்வையோடு வந்து இருக்கிற ஒரு ஆய்வுபடுத்தக்கூடிய இடத்துல இருந்து தான் நான் அந்த கேள்வியை உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். 2009 அந்த போர், மிகப்பெரிய உச்சக்கட்ட போர் முடிவுக்கு வந்த பிறகு 2011 பார்த்தீர்கள் என்றால், அதாவது வந்து 2011 ஸ்ரேயா வந்து அங்க வந்து ஒரு பட ஷூட்டிங்க்கு போறாங்க. அவங்க போனது இந்தி பட ஷூட்டிங். அங்க போனதுக்கே இங்க கடுமையான எதிர்ப்பு வந்தது. இங்கிருந்து அதற்கான பயங்கரமான கண்டனங்கள், அறிக்கைகள்லாம் வந்தது. அதன் பிறகு அசின் அங்கு போனார், ராஜபக்சே மனைவியுடன் படம் எடுத்துக்கொண்டார் என்ற காரணத்திற்காக தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கம் ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு அவர் வந்து மன்னிப்பு கேட்கணும் என்று அவர்கள் வந்து அதுல வந்து ஒரு தீர்மானமே கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு பார்த்தீர்கள் என்றால் கருணாஸ் அங்கு போவதற்கு, கடுமையான ஒரு இசை நிகழ்ச்சிக்கு போவதற்கு, இளையராஜா கேரளாவை சேர்ந்த ஒரு நகைக்கடை நடத்திய இளையராஜாவை வைத்து இசையமைப்பாளர் இளையராஜாவை வைத்து நடத்த இசை நிகழ்ச்சிக்கு எதிர்ப்பு வந்தது. மாணிக்க விநாயகம் தான் போவதாக ஒத்துக்கொண்ட நிகழ்ச்சியை கடைசி நிமிடத்தில் ரத்து செய்தார். இப்படியான ஒரு பெரிய, அதாவது தென்னிந்திய நடிகர் சங்கமே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல, நான் சொல்றது 2011 போருக்கு அப்புறம், அதுல இருந்து 15 வரைக்கும் இவ்வளவு இருக்கு. இப்ப ரஜினிகாந்த் போவதற்கு மட்டும் எல்லோரும் ஆதரவு. இன்னும் தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கம் அவர்களுடைய நிலைப்பாட சொல்லல. ஆனால் சொல்வதை எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போது என்ன அங்க மாற்றம் வந்ததுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நிச்சயமாக இந்த நலத்திட்ட உதவி செய்பவர் சுபாஸ்கரன் ஈழத்தமிழர். அவரை விடவா நமக்கு உரிமை வந்து விட்டது? அவர் மக்கள், அவர் ரத்தத்திற்கு அவருக்கு அடுத்தபடிதான் நமக்கு அவரிடம் உரிமை. சுபாஸ்கரன் என்ற ஈழத்தமிழர் அதை செய்கிறார். அவர் வந்து ஒரு ஈழத்தமிழராக இந்த உலக அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக இருக்கிறார். நிச்சயமாக அதில் அவருக்கு வந்து அவரோட லைக்கா மொபைல்ஸுக்கு ரஜினி போறதுனால பப்ளிசிட்டி இருக்கத்தான் செய்யுது. அப்படி ஒரு ஈழத்தமிழருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சி அவரை பப்ளிசிட்டி மூலமா அவர் தொழில் பெறுகிறதுல என்ன தவறு இருக்க முடியும்? நிச்சயமா அவர் நலத்திட்ட உதவிக்கு தான் பண்றாரே தவிர ஸ்ரீலங்கா கவர்மெண்டோட ஃபாரின் பாலிசிக்கோ மற்ற பாலிசிக்கோ இதுல எந்த சம்பந்தம் இருப்பதா நான் கருதவில்லை. உங்களிடம் ஷானவாஸ் தரப்பிலிருந்து ஒரு கேள்வி இருக்கிறது சார். அதாவது நேற்று இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினரே வந்து நம்முடைய தமிழ் தொலைக்காட்சி ஒன்றில் பேசினார். இதை நாங்கள் விரும்பவில்லை. இந்த பயணம் இலங்கை அரசினுடைய போக்குக்கு உதவுமை தவிர தமிழர்களுக்கு பயனளிக்காது. ஏனென்றால் போர் நடைபெற்று முடிந்த பிறகு, இனப்படுகொலை நடந்து முடிந்த பிறகு இதுவரை ஒரு மனித உரிமை ஆர்வலரையோ, ஒரு சர்வதேச பார்வையாளரையோ, ஒரு பத்திரிகையாளரையோ கூட அனுமதிக்காத இலங்கை இவர்களையெல்லாம் அனுமதிக்குது என்றால் ஏன் அனுமதிக்கிறது? உண்மையிலே பாதிக்கப்பட்ட மக்களை சென்று கொண்டு இவர்களுக்கு காட்டுவார்களா? அல்லது இலங்கை வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு வரை பளபளப்பான சாலைகளை போட்டு 2 பக்கமும் கட்டிடங்களை கட்டி வைத்திருக்கிறார்களே, அதை காட்டுவார்களா என்று அந்த மக்கள் கேட்கிறார்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் ஈழத்தமிழர்கள் இதை எதிர்த்து போராடக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறார்கள், குரல் எழுப்புகிறார்கள். ஈழத்தமிழர்களினுடைய பார்வையிலிருந்து தான் இதை நாம் முன்வைக்கிறோமே தவிர நாம இதை முன்வைக்கவில்லை. உலகத்தில் எங்கும் பரவி கிடக்கிற ஈழத்தமிழ் சமூகம் இன்றைக்கு ரஜினி வருகையை விரும்பவில்லை. இது இலங்கை அரசுக்கு சாதகமாக முடிந்துவிடும் என்று பதறுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் கடந்த 8 ஆண்டுகளாக சர்வதேச சமூகத்திடம் இலங்கையை அம்பலப்படுத்துவதற்கு சிறுக ஆவணங்களை சேகரித்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இலங்கை ஒரு சுமூகமான நிலைமையில் இல்லை, இலங்கை இயல்பு நிலைக்கு இன்னும் திரும்பவில்லை, தமிழர்கள் அகதி முகாம்களில் இருக்கிறார்கள் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் இலங்கை இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறது, நிவாரணங்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று இலங்கை சொல்லுகிற குரலுக்கு ஒரு வாய்ப்பாக போய்விடும் இந்த பயணம் என்றுதான் உலக தமிழ் சமூகம் பதறுகிறது. அந்த பதற்றத்தில் இருந்தால் இதை நாம் சொல்லுகிறோம். இதுல நமக்கு எந்த பிரச்சனை இல்லை, ரஜினி மேல நமக்கு எந்த கோபமும் இல்லை. அதாவது வந்து இங்க தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் எல்லாம் ஒரே கருத்துல இல்ல, பலரும் பல கருத்துல இருக்காங்க. விடுதலை சிலை கருத்துக்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது. இதே மாதிரி இதுவும் ஒத்த கருத்துன்னு இருக்க முடியாது. இந்திய சூழல்ல அங்குள்ள ஈழத்தமிழர்கள் என்னோட தொடர்புடையவங்க சொன்னதுதான் எனக்கு இந்த உதவியாவது கிடைக்குது, உங்களுக்கு வாழ்க்கை ஆதாரத்துக்காக இது கிடைக்குது, இதன் மூலமா வாழ்வாதாரம் கிடைக்குங்கிற கருத்தை தான் என்னோட பல நண்பர்களும் சொன்னதை தான் நான் இதுல உங்கள்கிட்ட குறிப்பிட்டேனே தவிர மற்றபடி இல்ல. நீங்க வந்து ஈழத்தமிழர்கள் எல்லாம் ஒற்றை குரல்ல சொன்னா கூட ஏன் எல்டிடி, இபிஆர்எல்எஃப், டிஇனி பல ஆர்கனைசேஷன் வந்தது, இதை பலதை நாம இதுல விவாதத்தை போட்டு இருக்கோம். இது ஒரு நலத்திட்ட உதவி, அவ்வளவுதான். இதை தாண்டி இதுக்குள்ள பேசுறது வந்து அந்த அவங்களோட ஃபாரின் பாலிசிக்கும் இதுக்கு சம்பந்தம் இருக்குன்னு பேசுறது வந்து முறையானதல்ல என்று நான் கருதுகிறேன். கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி. இங்கிருந்து நாம பார்க்கிறது, உணர்தல் அப்படிங்கிறதுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. பார்க்கறதுக்கும் நாம பார்க்கிறதும் நாம கேள்விப்பட்டதும் காட்சிகளை ஆவணப்படுத்ததை வச்சு நம்மளுடைய உணர்வு தளத்திலிருந்து நாம பேசுறோம். அங்க அனுபவித்த அவர்களுக்கு இன்னும் கூடுதலா தெரியும். இன்னும் சொல்ல போனா வடக்கு மாகாண முதலமைச்சராக இருக்கக்கூடிய விக்னேஸ்வரன் வந்து இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கிறாரு. நிறைய தமிழ் அமைச்சர்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க போறாங்க. அப்ப அவர்கள் இதெல்லாம் கூடுதலா யோசிக்காமையா இருந்திருப்பாங்க. அவங்க எப்படி அங்க வந்து அதற்கு வந்து அனுமதி, இது மாதிரி
ஒரு நிகழ்ச்சிக்கு எப்படி அனுமதி வழங்கியிருப்பாங்க, அவங்களே எப்படி கலந்துப்பாங்க, அவங்களுக்கும் இந்த எதிர்ப்பு நிலைப்பாடு இருந்திருக்கணும் இல்லையா? அதாவது விக்னேஸ்வரன் அவர்கள், சம்பந்தன் அவர்கள் எல்லோரும் இலங்கை அரசினுடைய ஒரு அங்கம். அவர்கள் ஒரு அரசு நிகழ்ச்சியில் நான் பங்கேற்க மாட்டேன்னு சொல்லி போக முடியாது. அதுவும் இது போன்ற நலத்திட்ட அம்சங்களில் அவர்கள் பங்கேற்பதை உலக சமூகமும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாது. விக்னேஸ்வரன் பங்கேற்று விட்டார், அதனால் இலங்கையில் சுமூக நிலை திரும்பிவிட்டது என்று பன்னாட்டு சமூகம் நம்பாது. ஏனென்றால் அங்கே அது இயல்பாக நடப்பது தான் என்று அவர்களுக்கும் அது புரியும். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய உலகத் தமிழர்களால் மதிக்கப்படக்கூடிய உலகத் தமிழர்களிடம் சர்வதேச சமூகத்திடமும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய, ஜப்பானில் கூட ரசிகர்கள் இருக்காங்க, இவருடைய திரைப்படங்கள்லாம் பார்க்குறாங்க என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு ரஜினிகாந்துக்கு சர்வதேச அளவில் ஒரு செல்வாக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நபர் போய் அவருடைய மகள் ஐநாவுடைய ஒரு தூதுவராகலாம் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சமூகத்தில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒருவர் போய் இதில் பங்கேற்பதன் மூலம் அதை இலங்கை அரசு எப்படி பயன்படுத்தும் என்று தான் நாம் பார்க்கிறோமே தவிர, ரஜினிகாந்த் இதை தப்பாக புரிஞ்சு வச்சிருக்கிறாரு, ரஜினிகாந்த் இலங்கை அரசுக்கு துணை போகிறாரு அப்படி நாம சொல்ல வரல. ரஜினி தரப்பை நாம எந்த குற்றமும் சொல்லலை. ரஜினியுடைய நோக்கம் நல்லது, ரஜினியுடைய நோக்கம் வரவேற்கத்தக்கது. இலங்கை அரசினுடைய நோக்கத்திலிருந்து தான் நம்ம இதை பார்க்கிறோம். தமிழர்கள் இதை எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் என்கிற கோணத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம். அப்போ இலங்கை அரசுக்கு எந்த வகையிலும் ஒரு நன்மை நடந்துவிடக்கூடாது. இலங்கை அரசு தன் குற்றத்தை மறைப்பதற்கு நம்முடைய தரப்பிலிருந்து யாரும் தெரியாமல் கூட போய் துணை போகிவிடக்கூடாது என்று பார்க்கிறோம். ரஜினி துணை போக மாட்டார் கட்டாயம். ஏன்னா அப்படி பார்த்தா 2009 உச்ச போர் நடைபெற்று கொண்டிருந்த பொழுதுதான் நாடாளுமன்ற உறுப்பினராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு அரசுமுறை பயணமாக தான் அவரும் போனார். ஒரு எம்பிக்கள் குழு போனது, அவரும் போனார், அந்த குழுவில் போனார். அப்படிங்கும் பொழுது அந்த நேரத்தில் அவர் போனது சரியாங்கிற விமர்சன பார்வையும் வருது இல்லையா? அதாவது அந்த பயணம் எந்த நேரத்தில் எந்த சூழலில் எதனால் முன்னெடுக்கப்பட்டதுன்னு பார்க்கணும். முற்றாக தமிழ் சமூகம் அங்கே அழிக்கப்பட்டு, புலிகள் அழிக்கப்பட்டு, அகதி முகாம்களுக்குள் தமிழர்கள் சிக்கியிருந்த நிலையில் அங்குள்ள நிலைமை என்ன என்பது யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு சேனல் 4 வெளியிட்ட ஆவணங்கள் வந்திருக்குது. இன்னைக்கு அங்கே எப்படி எப்படி தமிழர்கள் வதை செய்யப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள், இலங்கை இராணுவம் எப்படி எப்படி அத்துமீறியது என்பது காட்சி பதிவுகளாக இன்றைக்கு நமக்கு கிடைக்கிறது. அன்றைக்கு இனப்படுகொலை நடந்து முடிந்த அந்த சூட்டோடு யாருக்கு என்ன தகவல் தெரியும்? யாரையாவது இலங்கை அரசு உள்ளே அனுமதித்ததா? யாரையும் அனுமதிக்கவில்லை. இப்படிப்பட்ட சூழலில் தமிழர்களின் நிலை என்ன, அவர்களின் குமுறல் என்ன என்பதை எப்படி அறிந்து கொள்வது? எங்கள் தலைவர் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் என்ற அடிப்படையில் இலங்கையில் போய் இறங்கினால் இலங்கை தமிழ் மக்களை, ஈழத்தமிழ் மக்களை பார்ப்பதற்கு அரசு அனுமதித்திருக்குமா? அனுமதித்திருக்காது. இங்கே தமிழர்களுக்காக, ஈழத்தமிழர்களுக்காக இங்கே போராடக்கூடிய எந்த தலைவரையாவது அங்கே அனுமதித்திருக்குமா? இலங்கை அரசு அனுமதிக்காது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள், டெலிகேட்ஸ் போகும்போது அதை அனுமதித்து ஆகணும். அப்போ அந்த பயணத்தின் ஊடாகத்தான் அந்த மக்களினுடைய நிலைமையை அன்னைக்கு நாம படம் பிடித்து வெளி உலகுக்கு காட்ட முடியும். அதற்கு இது ஒரு வாய்ப்பு என்று மிக தந்திரமாக, உத்தியாக எங்கள் தலைவர் அதை பயன்படுத்தி கொண்டார். போனார், சொன்னதுபடி நோக்கத்தின்படி நடந்து கொண்டார், ஆவணப்படுத்தினார், ஆவண படத்தை கொண்டு வெளியிட்டார், மக்களை போய் சந்தித்தார். வெறும் ராஜபக்சே மட்டும் சந்திக்கல, ராஜபக்சே சந்தித்தது அந்த பயணத்தில் ஒரு நிகழ்வு. ஆனால் அங்கே ஆயிரக்கணக்கான அகதி முகாம்களில் தங்கியிருந்த மக்களை சந்தித்தார், அவர்களுடைய வேதனையை பதிவு செய்தார். இங்கே ஜூனியர் விகடன்ல தொடர் எழுதினார், முள்வலின்னு என்ன நடந்தது, அங்கே எப்படி இருக்கிறாங்க, இந்திய அரசு சொல்வது பொய், இலங்கை அரசு சொல்வது பொய் என்று அம்பலப்படுத்தினார். இந்திய அரசினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக போனவர் இந்திய அரசு சொல்வது பொய் என்று சொன்னார். இதை யார் சொல்லுவா அன்னைக்கு? அப்போ அன்னைக்கு இலங்கை அரசு சொல்வதும் இந்திய அரசு சொல்வதும் தான் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் இந்த ஒரு மனிதரின் செயல்பாடு தான் அன்றைக்கு மொத்த செயல்பாட்டை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது. நமக்கு அவருடைய அரசியல் நிலைப்பாடு அப்படிங்கிறது வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறத தமிழக அரசியல் வரலாறுல நம்ம பார்த்துருக்கோம் ரஜினிகாந்த் அவர்களுடைய. ஆனால் அதையும் தாண்டி அவர் இவ்வளவு ஒரு அழுத்தம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கே போறாருன்னா 2 நாள் பயணம் என்று திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல்கள் சொல்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இவர் அந்த மாதிரியான அவர்களை போய் பாதிக்கப்பட்டவர்களை பார்க்கும் பொழுது இன்னும் கூடுதலாக அது கவனம் பெற்று அவர்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கலாம் என்ற அந்த அடிப்படையில் கூட இது போகலாம் இல்லையா? இப்ப எப்படி உங்க தலைவர் போனாரோ அந்த அடிப்படையிலே கூட போகலாம் இல்லையா? உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்கு இலங்கை அரசு அழைத்து செல்லவே செல்லாது. அதுதான் இங்க பிரச்சனையே. எங்க தலைவர் கூட நாடாளுமன்ற குழுவில் போகும்போது இராணுவம் அப்படியே நிற்கிறது, இவர்கள் ஓடவே பயணிக்கிறது, மக்கள் பேசுவதற்கு தயங்குகிறார்கள். இராணுவம் நிற்கிறது, நம்ம எப்படி அண்ணன்ட பேசுறது அப்படின்னு மறைமுகமா
வந்து ரகசியமாக பேசியது தான் அதிகம். அந்த அளவுக்கு மக்களை அச்சத்தின்படியில் நிறுத்தி வைத்துவிட்டு ஒரு சர்வதேச நபரை கொண்டு வந்து நிறுத்தி நீங்கள் பேசுங்கள் என்றால் மக்கள் எப்படி பேசுவாங்க? அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடிக்குள்ள இலங்கை இருக்கிறது. அப்போ அதை குறிப்பால் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு தன்மை வேணும். அது எங்கள் தலைவர் அந்த ஈழத்தமிழர்களுடைய 25 ஆண்டுகளுக்கு மேலே பயணிக்கிறதுனால அவருக்கு புரிஞ்சுது அந்த பிரச்சனை. ரஜினிகாந்த் அவர்கள் அப்படி அல்ல. அவர் ஒரு வேறு ஒரு துறையை சார்ந்தவர், அரசியல் துறையிலும் உள்ளவர் அல்ல, அல்லது செயல்பாட்டாளரும் அல்ல, மக்களோடு பயணிக்கிற செயல்பாட்டாளரும் அல்ல. அவருக்கு இந்த பிரச்சனையினுடைய ஆழம் எந்த அளவுக்கு தெரியும் என்பதே முதல்ல ஒரு கேள்வியாக இருக்குது. அவர் வந்து 2008 இந்த இனப்படுகொலைக்கு முன்னால் போரை நிறுத்தச் சொல்லி ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக திரைக்கலைஞர்கள் போராட்டம் நடத்திய போது அந்த போராட்டத்தில் அவர் பேசினார். அவர் பேசும்போது கூட இவ்வளவு நாள் என்னுடைய பார்வை வேறு, ஆனால் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் திருமாவளவன் பேசிய பிறகுதான் எனக்கு இது குறித்த ஆழமான ஒரு பார்வை வந்திருக்கிறது என்று அவரே ஒப்புக்கொண்டார். அதற்கு பிறகுதான் எங்கள் தலைவருக்கு அவருக்குமான நட்பே முகிழ்த்தது. இப்படியெல்லாம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி சூழலில் அவருக்கு நல்லெண்ணம் இருக்கிறது, அதை நம்ம மறுக்கலை. தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு ஏதாவது செய்யணும் என்கிற நல்லெண்ணம் இருக்கிறது. அந்த நல்லெண்ணத்தை இலங்கை அரசு தன்னுடைய குற்றத்தை மறைப்பதற்கு பயன்படுத்திவிடும் என்பதுதான் நம்முடைய ஒரு பார்வை. அதற்காக தான் இதை எதிர்க்கிறோம். வழக்கம் நீங்கள் எடுத்து பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்னேன், எப்படி தொழிலதிபர்கள் அத்தனை பேருடைய தொழில் நிறுவனங்களும் அங்கே வந்து எல்லா தொழிலும் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது வந்து இன்னொரு பக்கம் வந்து பொருளாதார ஒப்பந்தங்கள் அடிப்படையில்னு சொல்லிடலாம். இன்னொரு பக்கம் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இப்போ வந்து இந்த மும்பை தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்குமான உறவு எப்படி இருந்துச்சு, அதில் வந்து கிரிக்கெட் போட்டிகளில் வந்து அங்கேருந்து இங்கே 2 நாடுகள் கலந்து கொள்ளக்கூடாதுங்கிற அளவுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் தடைகள் அப்படிலாம் வரும். ஆனால் 2009 போர் முடிஞ்சு 2011 மும்பையில் உலகக்கோப்பை இறுதிப் போட்டி கிரிக்கெட் போட்டி நடைபெறுகிறது. இலங்கை வீழ்த்தி இந்தியா வெற்றி பெறுகிறது. அன்னைக்கு இரவே வந்து இந்திய மீனவர்களை தமிழக மீனவர்களை சொல்றாங்கிறது இன்னொரு கதை. ஆனால் இந்த பக்கம் கிரிக்கெட் போட்டிகள் நடைபெறுகிறது, அதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் வரல. இன்னொரு பக்கம் தொழில் வந்து சுமூகமா நடக்குது, அதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் வரல. ஆனால் தமிழக திரைப்பட நடிகர்கள் அங்க போகும்போது மட்டும் பிரச்சனை வருவதா? இது வந்து ஒரு குறிப்பிட்ட சாராரை மட்டும் பிரச்சனையா பார்க்கிறதா எப்படி எடுத்துக்கிறது? அதாவது இவர்கள் போவதோடு நிகழ்ச்சியில் பங்கேற்றார்கள், அந்த நிகழ்ச்சியோடு கதை முடிந்தது என்றால் அதை யாரும் வந்து இவ்வளவு சீரியஸாக பதற்றமாக பார்க்க மாட்டார்கள். ஆனால் இவர்கள் போவதோடு என்ன நடக்கிறது என்றால் இவர்களிடமிருந்து ஒரு வாக்குமூலத்தை பெறுகிறார்கள். இலங்கை அரசை பாராட்டுவது போல, அல்லது தமிழர்கள் நன்றாக இருக்கிறார்கள், தமிழர்களுக்கான நிவாரணங்கள் நடக்கிறது என்கிற அளவில் இவர்களுக்கு சில காட்சிகளை காட்டி அந்த காட்சிகளுக்கான வாக்குமூலத்தை இவர்களிடம் வாங்கி வெளியிடுகிறார்கள். அப்படின்னால் என்ன அர்த்தம்? அங்கே வந்து நிலைமை முற்றிலும் வேற. 50,000 வீடுகளை இந்திய அரசு கட்டி கொடுத்ததாக சொல்லுகிறது. 50,000 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறான்னு கேட்டால் அது கேள்விக்குறி. சரி, கொஞ்சமாவது கட்டியிருப்பாங்கல்ல, அந்த கட்டின வீட்டிலேயாவது தமிழர்களை குடியமர்த்தி இருக்கிறார்களா பார்த்தா அதுவும் கேள்விக்குறி. முழுக்க முழுக்க இராணுவ குடும்பங்கள் குடியிருக்குதாங்க. தமிழர் நிலத்தில் இலங்கை இராணுவம் தான் குடும்பமாக குடியிருக்கிறது. தமிழர்களுக்காக கட்டப்பட்ட வீடுகளிலும் இராணுவம் தான் குடியமர்த்தப்படுகிறது. இப்படி நடப்பது ஒன்றும் செய்வது ஒன்றும் மாறி மாறி நடந்து கொண்டிருக்கும் போது அதை அப்படியே மறைத்துவிட்டு அடையாளத்திற்கு ஒரு 150 பேருக்கு வீடை கொடுத்துவிட்டு ஒட்டுமொத்தமாக தமிழர்களுக்கு வீடு கொடுக்கப்பட்டு விட்டது என்கிற சித்திரத்தை காட்டுவதற்கும், அந்த 150 பேருக்கு கொடுக்கப்பட்டதை பாராட்டி ரஜினி ஒரு நல்வார்த்தை சொல்லிவிட்டால் அதை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் நிவாரணம் கிடைத்து விட்டது, ரஜினியே சொல்லிவிட்டார் என்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் இலங்கை அரசு முனையும். அது இந்த சூழலில் இன்றைக்கு இலங்கை அரசை சர்வதேச சமூகத்திடம் தனிமைப்படுத்துவதற்காக போராடி கொண்டிருக்கிறோமே, இந்த சூழலில் அது சிக்கலாக போய்விடும். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.